பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6 10 வசனங்கள். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அல்லேலூயா. பாருங்க, இந்த இரத்த நிலங்கிறது எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, அந்த யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்காக அவன் பேசப்பட்ட மனிதன் 30 வெள்ளிக்காசு. இந்த ஆஃப்டர் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு தான் யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுப்பான். பாருங்கள், அது அவன் காட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை மரண அக்கினிக்கு உட்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்குள்ளே குற்ற உணர்வு வாதித்து, அந்த டைம் இயேசுக்கிட்ட வந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கும். ஆனால் அவன் போனது இந்த பிரதான ஆசாரியன் இடத்திற்கும் மூப்பர் இடத்துக்கும் போகிறான். போய் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது, இது ஓம்பாடு, இது உன்பாடு, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அவன் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிகிறான், தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு தான் போகிறான். அப்போ இந்த 30 வெள்ளிக்காசை இந்த பிரதான ஆசாரியர் இரத்த கிரயமானதால் இதை காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது. பாருங்கள், இன்னமும் ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி அப்படி இவங்க ஆக்டிங் பண்ணுறது அதில் தெரியும். பாருங்கள், ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் இவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அதான் இதில் சொல்லப்படுறது. பாருங்கள், அந்த வெள்ளிக்காசை எடுத்து காணிக்கை பெட்டியில் போடலாகாதுன்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். பாருங்கள், அந்நியரை அடக்கம் பண்ணுறதுக்காக குயவனுடைய நிலத்தை அதனாலே அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு அந்த நிலத்தை வாங்குறாங்க. இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. அதனால தான் இரத்த நிலங்கிற பேர் அதுக்கு வந்ததுக்கு. பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவர்களுக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிட்டுனா, இது முன்னாடியே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இப்போது சம்பவிக்கிறது. பாருங்க, அந்த 30 வெள்ளிக்காசு இஸ்ரவேல் புத்திரர் மதிக்கப்பட்டவர்களுக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசு எடுத்து குயவனுடைய நிலத்திற்காக அதை கொண்டார்கள். பாருங்க, குயவன் நிலத்தை அதை எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். குயவனுடைய நிலத்திற்கு அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் சகரியால 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்த்தோன்னா, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதையே சகரியால ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு. எரேமியால அந்த குயவன் நிலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எரேமியா தான் ஒரு பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகமாக கருதப்படுது. அப்போ பாருங்க, சகரியால எழுதப்பட்டிருந்தாலும் அதை எரேமியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லும்போது அந்த எரேமியாவை சொல்லித்தான் சொல்லுகிறதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியான காரியங்கள் இப்படி சம்பவித்திருக்கிறது. நமக்கு இது யதார்த்தமான காரியங்கள் மாதிரி தெரியும். ஆனால் இது முன்னாடியே முன்குறிக்கப்பட்டது. பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்போ நிறைவேறியிருக்கு. இந்த வசனங்கள் படித்தது மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் எந்த நாளில் ஜெனிப்பிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டோமோ, நம்மளை குறித்தும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் நிறைவேறும்.
இந்த மகளுக்கு இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் இது இப்படி சம்பவிக்கும், இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்மக்கிட்ட கையில் கிடையாது. பாருங்கள், வேதாமம் வந்து ஒரு அந்த வேதாமத்திலே கெப்பாசிட்டி ஒரு 100 வருடங்களுக்குள்ள காரியங்கள். இப்போ வந்து யோவானோட காரியங்கள், அந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய அவங்களுடைய காரியங்கள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம், பிறந்தவர்கள் அதுக்கப்புறம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, எல்லாத்தையும் எழுதுவதற்கென்றால் பைபிளை நம்மளால் தூக்கவே முடியாது. பாருங்கள், எல்லாமே ஆண்டோட சமூகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று, முன்பு உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று நிறைய காரியங்கள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே உரைக்கப்பட்டது, அது நிறைவேறும்படியான சம்பவங்கள். அது இயற்கையாக ஒரு வழிமுறையாக நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் முன்பே அதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளை தேவன் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் இந்த பூமியிலே ஜெனிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த நாட்களில் இந்த ஏஜ் குரூப்பில் என் மகள் என்னை அறிந்து கொள்வாள், தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுப்பாள், எனக்காக ஊழியம் செய்வாள், இந்த மாதிரிலாம் பாடுபடுவாள், எல்லாமே ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அப்போ நாம் முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே நானல்ல, என் சுயம் சிந்தை இல்லை ஆண்டவரே, என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன், என் சுயம் சாம்பலாய் மாறட்டும், எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு ஓடுவோம் என்றால், கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்னென்னலாம் நிறைவேற்ற வேண்டும் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதன்படியே நம் வாழ்க்கை அமையும். அல்லேலூயா. பாருங்க, இந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவருக்கு இடரல்கள் வரும், ஆனால் யாரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான. அப்போ யூதாஸ் காரியோத்து அந்த ஒரு காரியத்துக்காக முன்குறிக்கப்பட்டதற்கு பாருங்கள், அவன் 30 வெள்ளி காசு வாங்குவான், இது மூலமாக இதை சம்பவிக்கும், அதை அந்த அனுபவிக்க மாட்டான், அது இதில் தேவாலயத்தில் இருந்து விடுவான், அதை குயவனோட நிலத்தை வாங்குற மாதிரி அது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதன்படியே நடக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே பிளான்டு, எல்லாமே ஆண்டவர். அப்போ நம்ம சுயத்தின்படி சாயாதபடி ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம் என்றால் நாம் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் எல்லாமே ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகம் ஒன்று பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாமே நாம் செய்த காரியங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இனி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றே ஒன்று தான், நாம் முழுவதுமாக ஆண்டோட்டு அர்ப்பணித்து ஓடுவோம் என்றால், ஆண்டோருடைய சித்தத்தின்படி என்னோட வாழ்க்கை அமையட்டும் ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி என்னோட வாழ்க்கை அமையட்டும் ஆண்டவரே, என்னை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, என்னை அதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட முழுமையாக அந்த காரியத்துக்காக நாம் அர்ப்பணித்து ஓடுவோம் என்றால் எல்லாத்தையும் ஆண்டவர் அத்தினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். இவைகளில் இந்த நாளைக்காக ஆண்டவரே நாம் ஜெபம் செய்வோம். பாருங்கள், ஒரு விசேஷித்த நாள், ஒரு மாதம் கிருபையாய் முடித்து இந்த 2வது மாதம், இந்த 2025 வருடத்தின் 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை தந்து வழிநடத்தி வருகிறாரே, அவரோட சுத்த கிருபை. நாம் இவ்வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே, காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா பிப்ரவரி மாதம் முதல் தேதி இந்த 2வது மாதத்தை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கதை, எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்கிறது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாசித்த வேத வசனத்தை முடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை, ரத்த நிலம் ஆண்டவரே, இந்த 30 வெள்ளி காசை கொண்டு குயவண்ட நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் ரத்த நிலம் என்று ஆண்டவரே பேர் வந்தது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, யூதாஸ் காரியோத்து ஆண்டவரே அப்பா, இப்படி ஒரு காரியங்கள் நடக்கும், இதெல்லாம் சம்பவிக்கும் என்று பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அத்தனை வருடங்களுக்கு கழித்து சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது ஆண்டவரே அப்பா. அந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவரே அப்பா புத்தீனமாய் செய்த காரியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க துணிந்து விட்டானே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாமே வேதத்தில் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா. இவ்வேளையில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆண்டவரே.
அப்பா எங்களோட காரியங்களும் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை எல்லாமே உடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் என்று எல்லாமே உடைய கரத்திலே அப்பா ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அடிமையோடும் ஆண்டவரே ஆவியானவரே நீ பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. உடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், அந்த தீர்மானம் ஆண்டவரே அப்பா அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களையும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.